தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குறிஞ்சிநகர் டவர் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உடன் திமுக எம்பி கனிமொழி அவர்களும் அமைச்சர்கள் கீதா ஜீவன், கே.என். நேரு அவர்களும் இருக்கின்றனர். தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வரலாறு காணாத மழையினால் தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். அந்த ஆய்வு பொறுத்தவரையிலே தூத்துக்குடியிலே எந்தெந்த பகுதிகளிலே அதிகமான கனமழை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றார். மற்றொரு புறம் அந்த மீட்பு பணிகள், பொதுமக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கக்கூடிய பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் நேரடியாக களத்திற்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தும், நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை சந்தித்தும் அவர்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகின்றார். முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து, நாங்கள் வீடுகளை இழந்துவிட்டோம், எங்களுடைய ஆடு மாடுகளை இழந்துவிட்டோம், எங்களுடைய உடைமைகளை எல்லாம் இழந்துவிட்டோம், எனவே இதிலிருந்து மீண்டு வருவதற்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு உங்களுக்கு தமிழக அரசு நிச்சயமாக உதவி செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையையும் கொடுத்திருக்கின்றார். அதே போல பல்வேறு இடங்களுக்கும் சென்று ஆய்வு செய்யக்கூடிய தமிழக முதலமைச்சர் அந்த பகுதிகளில் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை அதிகாரிகள் விளக்கக்கூடிய அந்த படங்கள் மூலமாக அவர் தெரிந்து கொள்கின்றார். அதிகமான அந்த தண்ணீர் சென்ற போது அப்போது புகைப்படங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் வரைகலை உதவியுடன் உருவாக்கப்பட்ட அந்த வரைபடங்கள் போன்றவற்றை எல்லாம் கொண்டு இயற்கைக்கு, அதாவது இயல்புக்கு மாறாக அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் உருவாகி இருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து இந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றார். தூத்துக்குடியை பொறுத்தவரையிலே இன்னும் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. இந்த சூழ்நிலையில் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் செய்யப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து இந்த மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடரும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.